கமல் என்ற கல்லூரி மாணவர் இருந்தார். அவர் ஒரு சாதாரண இளைஞன் அல்ல. அவர் ஒரு நேரத்தில் 4 வேலைகளை செய்ய முயற்சிக்கும் பல்நோக்கு செயல் மல்டி டாஸ்கிங் வித்தகர். அவர் ஒருபுறம் ஆன்லைன் வகுப்புகளை கேட்டுக்கொண்டே இருப்பார், இசை உயர்கிறது. மறுபுறம் நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்புவார். கூடவே ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை தனது சமூக ஊடக பக்கங்களை ஸ்க்ரோல் செய்வார். ஆனால் நாள் முடிவில் ஒரு வேலையையும் திருப்தியாக முடிக்கவில்லை. அவர் எப்போதும் மன அழுத்தத்துடனும் சோர்வுடனும் இருப்பார். இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தும் ஏன் நான் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன் என்று ஒரு நாள் கமல் தனது கைவினைக்கலை ஆசிரியரான சண்முகத்திடம் கேட்டார். இந்த உலகம் வேகமாக சுழல்கிறது. நான் எல்லா ட்ரெண்டுகளையும் பிடிக்க முயற்சிக்கிறேன். ஆனால் எப்போதும் ஓட்டப்பந்தயத்தில் தோற்று போனதாக உணர்கிறேன். சண்முகம் இதுவும் பேசவில்லை. அவர் கமலின் கையில் களிமண்ணின் ஒரு கட்டியை கொடுத்தார். நீ என்று ஒரு மண்பானை செய்ய வேண்டும். நான் உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப் போகிறேன். கமல் மண்பாண்ட சக்கரத்தின் முன் உட்கார்ந்தார். முதல் முயற்சி தோல்வி. களிமண் சக்கரத்தில் சரியாக மையப்படுத்தப்படவே இல்லை. சரி, இப்போது கேள் என்று சண்முகம் அமைதியாக கேட்டார். நீ பாட்டு கேட்கிறாய், உன் போனை அடிக்கடி பார்க்கிறாய். நீ எதை செய்ய முயற்சிக்கிறாய்? கமல்,